நம்ம இந்த வீடியோவில் 7th தமிழுக்கான ஆனுவல் எக்ஸாமோட ஒரிஜினல் கொஷின் பேப்பர் ஒன்று தான் பார்க்குறோம். ஸோ வீடியோ வந்து ஃபுல்லாக பார்த்துட்டு இந்த கொஷின் பேப்பரில் இருக்கக்கூடிய அனைத்து கேள்விகளையும் நல்லா படித்து வச்சுங்கப்பா. இதுலேருந்து பல கேள்விகள் நாளை நடக்க போகும் தேர்வில் கேட்கப்பட வாய்ப்பு இருக்குது. இதோட மட்டும் நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்கக்கூடிய மாணவர்களாக இருக்கீங்கன்னா பார்க்குற ஒவ்வொருத்தருமே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். கீழே டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் குரூப் லிங்க் இருக்குது, போய் ஜாயின் பண்ணுங்கள். ஏன் சொல்கிறேன்னா உங்களுக்கு அடுத்தடுத்து வரக்கூடிய இங்கிலீஷாக இருக்கட்டும், மேக்ஸ், சயின்ஸ், சோஷியல் சொல்லிட்டு அடுத்தடுத்து வரக்கூடிய எக்ஸாமுக்கான கொஷின் பேப்பரை நம்ம சேனல் தொடர்ச்சியாக போட போகிறோம். ஸோ அதெல்லாம் தவறாமல் தெரிஞ்சுக்க சப்போர்ட் பண்ணுறேங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுறேங்க. சரிங்களா? சரி, வாங்க ஸ்டூடெண்ட்ஸ் வீடியோக்குள்ள போயிடலாம். ஸோ இதுக்கான இந்த கொஷின் பேப்பருக்கு ஆன்சர் வேணும்னு நினச்சிங்கன்னா கமெண்ட் செக்ஷனில் ஆன்சர் கொடுங்க. சரிங்களா? ஸோ ஃபஸ்ட்டு 1 மார்க்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ஒன் இமைக்கும் போதில் என்னும் தொடர் குறிப்பிடப்படுவது டேஷ் காலம். செகண்ட் ஒன் மக்கள் அனைவரும் டேஷ் ஒத்த இயல்புடையவர்கள். தேர்ட் ஒன் உலகம் உன் உடுத்த உடுப்பாய் என்று கூறியவர் டேஷ். ஃபோர்த் ஒன் மரம் வளர்த்தால் டேஷ் பெறலாம். ஃபிஃப்த் ஒன் விடை டேஷ் வகைப்படும். சிக்ஸ்த் ஒன் கூடு கட்ட தெரியாத பறவை டேஷ் ஆகும். நெக்ஸ்ட்டு பொறுத்துக்கப்பா மேட்சை பொறுத்த வரைக்கும் அன்பு, ஆர்வம், தர்மம், இரக்கம். ஸோ இந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா கருணை, அறம், தகலி, நெய். ஓகேங்களா? ஸோ இதை பார்த்து வச்சுங்க. நெக்ஸ்ட்டு பகுதி 2பா. ஸோ 2 மார்க்ஸை பொறுத்த வரைக்கும் 11th ஒன் கொற்கை முத்து பற்றி எழுதுக. 12th ஒன் அந்தாதி என்பது யாது. 13th ஒன் பொருளீட்டுவதை விடவும் பெரிய செயல் எது. 14th ஒன் இரட்டை கிளவி என்பது யாது, சான்று தருக. 15th ஒன் ஒரு நாட்டுக்கு எவையெல்லாம் அரண்களாக அமையும். ஸோ இதெல்லாம் வெரி 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 இம்பார்ட்டன்ட் கொஷின்பா. மேலே இருக்கிறத நல்லா படித்து வச்சுருங்க. 16th ஒன் காக்கை ஏன் குயில் குஞ்சை போக சொன்னது. 17th ஒன் நேர்விடை என்பது யாது. ஓகேங்களா? ஸோ இதை பார்த்து வச்சுங்க. ஸோ இதுக்கப்புறம் நெக்ஸ்ட் 18th வந்து பார்த்திங்கன்னா உருவக அணி எவ்வாறு அமையும், வெரி 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 இம்பார்ட்டன்ட். ஸோ இது பார்த்து வச்சுங்க. நெக்ஸ்ட் வந்து 19th ஒன் பூத்தாழ்வார் ஞான விளக்கு ஏற்றும் முறையை விளக்குக. 20 திருநெல்வேலி சீமைக்கும் தமிழுக்கும் உள்ள தொடர்பு குறித்து எழுதுக. 21 இளம் வயதிலேயே நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய நற்பண்புகள் எவை என கருதுகிறார்கள். 22 குயில் குஞ்சு தன்னம்பிக்கையுடன் வாழ தொடங்கிய நிகழ்வை எழுதுக. ஓகேங்களா? வெரி வெரி இம்பார்ட்டன்ட்ப்பா. ஸோ பகுதி 3 பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம பசங்களை ஒரு முக்கியமான சிந்தனை வரும், அதை மட்டும் கிளியர் பண்ணிடுறேன். அதாவது என்னென்னா, சார் நாளை நடக்க போகிற எக்ஸாமுக்கு ஸோ இந்த கொஸ்டின் பேப்பர் மட்டும் எல்லோரும் படிச்சுட்டு போட்டோமா அப்படின்னு கேட்பீங்க. தெளிவாக சொல்கிறேன்ப்பா. நம்ம தமிழகத்தில் ஒவ்வொரு மாவட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு கொஸ்டின் பேப்பரானது எடுப்பாங்க. சரிங்களா? ஸோ அதனால் கண்டிப்பாக ஒரு மாவட்டத்திற்கு இந்த கொஸ்டின் பேப்பர் வர வாய்ப்பு இருக்கிறது. அப்படி இல்லை என்றால் பரவலாக ஒரு 10-15 மாவட்டத்திற்கு இந்த கொஷின் பேப்பரில் உள்ள ஒரு சில கேள்விகள் வர வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் இந்த கொஷின் பேப்பரை மிக மிக முக்கியமான கேள்வித்தாளாக வச்சுட்டு, அதாவது இம்பார்ட்டன்ட் கொஷின் பேப்பராக வச்சுட்டு இதில் இருக்கக்கூடிய அனைத்து கேள்விகளும் முக்கியமான கேள்விகள் இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸாக வச்சுட்டு படிச்சுட்டு போங்க. இதிலேருந்து ஒரு சில கேள்விகள் வரும். சரிங்களா? கிளியர் பண்ணியிருப்பேன். ஸோ நெக்ஸ்ட் பகுதி 3 பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா 23 கொடுக்கப்பட்டுள்ள ஊரின் பெயர்களில் இருந்து புதிய சொற்களை உருவாக்குக. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா கன்னியாகுமரி. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா பட்டுக்கோட்டை. 24 கீழ்காணும் தலைப்புகளில் ஒன்றை தேர்ந்தெடுத்து கவிதை எழுதுக. ஸோ இந்த பக்கம் பார்த்திங்கன்னா அன்பு. நெக்ஸ்ட் வந்து தன்னம்பிக்கை. 25 தலைப்புச் செய்திகளை முழு சொற்றொடர்களாக எழுதுக. வந்து பார்த்திங்கன்னா மாவட்ட அளவிலான அறிவியல் கண்காட்சி 7ஆம் வகுப்பு மாணவி முதலிடமா. ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து மாநில அளவிலான பேச்சு போட்டி சென்னையில் இன்று தொடக்கம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் 26 படிப்போம் பயன்படுத்துவோம். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா சிவிலைசேஷன். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா சின்சியாரிட்டி. ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் வெரி வெரி இம்பார்ட்டன்ட், நல்லா படித்து வச்சுங்க. நெக்ஸ்ட் 27 தொடருக்கு பொருத்தமான ஊமையை எடுத்து எழுதுக. ஓகேங்களா? ஸோ என் தாயார் என்னை டேஷ் காத்து வளர்த்தார். ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா கண்ணை இமை காப்பது போல், இல்லை தாயை கண்ட செய்யை போல். ஓகேங்களா? பார்த்து வச்சுங்க. நெக்ஸ்ட்டு சிறு வயதில் நான் பார்த்த நிகழ்ச்சிகள் டேஷ் என் மனதில் பதிந்தன. ஓகேங்களா? கீழே வந்து கிணற்று தவளை போல் அல்லது பசுமரத்தாணி போல். ஸோ எது சூஸ் ஆகும் பார்த்து வச்சுங்க. இதற்கெல்லாம் ஆன்சர் வேணும்னு நினச்சின்னா கமெண்ட்ஸில் ஆன்சர் மட்டும் போடுங்க. மறுபடியும் சொல்லிட்டேன். 28 உன் பொறுப்புகள் 2 எழுதுக. ஸோ அடிக்கடி கேட்கப்படும் கேள்விகள் இந்த 28 இருக்குது, நல்லா பார்த்து வச்சுங்க. 29 சரியான வினா சொல்லை இட்டு நிரப்புக. ஓகேங்களா? வந்து நெல்லைப்பர் கோவில் டேஷ் உள்ளது. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா தர்மம் என்பதன் பொருள் என்ன. ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் பார்த்து வச்சுங்க. ஸோ இது அப்போ நெக்ஸ்ட் பகுதி 4பா. மனப்பாட பகுதி பார்த்திங்கன்னா 30 வந்து இன்சொல் என தொடங்கும் அறம் என்னும் கதிர் பாடலை எழுதுக அல்லது பிறப்போக்கும் என தொடங்கும் குறளை எழுதுக. ஓகேங்களா? ஸோ இதை பார்த்து வச்சுங்க. ஸோ நெக்ஸ்ட் பகுதி 5 பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா ஏதேனும் 3 மட்டும் விடையிலே. 32 டிகேசி குறிப்பிடும் திருநெல்வேலி கவிஞர்கள் பற்றிய செய்திகளை தொகுத்து எழுதுக. நெக்ஸ்ட் 33 பயணம் கதையை சுருக்கி எழுதுக. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஏதேனும் 3 விடையிலே. 34 வந்து உங்கள் ஊரில் நடைபெறும் திருவிழாவை காண வருமாறு அழைப்பு விடுத்து
உறவினர் ஒருவருக்கு கடிதம் எழுதுக. நெக்ஸ்ட் 35 ஒற்றுமையே உயர்வு கட்டுரை எழுதுக. ஓகேங்களா? ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், மேலே குறிப்பிடப்பட்டுள்ள அனைத்து கேள்விகளையும் நல்லா படித்து வச்சுருங்க. இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் இதெல்லாமே. இதிலிருந்தும் ஒரு சில கேள்விகள் நிச்சயமாக நாளை நடக்கப் போகும் தேர்வில் கேட்கப்பட வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் தவறாமல் எல்லாத்தையும் படிச்சுட்டு போங்க. இதே மாதிரி தொடர்ச்சியான அடுத்தது சப்ஜெக்ட் இம்பார்ட்டன்ட் நோட்ஸ், கைட்ஸ், கொஸ்டின் பேப்பர்ஸ் உட்பட நம்ம சேனலில் வீடியோக்கள் நம்ம மாணவர்கள் அப்லோட் செய்து கொண்டே இருப்போம். ஸோ அதெல்லாம் மிஸ் பண்ண தெரிஞ்சுக்க. இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்கக்கூடிய மாணவர்களாக இருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணி விட்டுருங்க. கீழே டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் குரூப் லிங்க் இருக்குது, போய் ஜாயின் பண்ணுறேங்க. அப்படி இந்த கொஸ்டின் பேப்பருக்கு ஆன்சர் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கமெண்ட் செக்ஷனில் ஆன்சர்னு போடுங்க. சரிங்களா? ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், அடுத்தடுத்து பார்க்கலாம்ப்பா. மிஸ் பண்ணுறாதீங்க. டாட்டா, பை பை.